உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஊர்வாய் அடைக்கவாவது இந்த நிச்சயம் சீக்கிரம் நடக்கணும் சம்பந்தி. இது என்னங்க அநியாயமா இருக்கு? உங்க பக்கத்தை மட்டும் யோசிக்கிறீங்க, எங்க பக்கத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூத்தவனை வீட்டில் வச்சுக்கிட்டு சின்னவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணோம்னா எங்களை ஊர் உலகம் தப்பா பேசாதா? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா பொண்ணு ஆணுன்னு வித்தியாசம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம எங்க பொண்ணுக்கு மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போயிருக்கு. அதையும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ல. அட என்னங்க நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு வசதியாவே பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க ஒன்னும் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணமே கிடையாதுன்னு சொல்லல. எங்க அக்கா அவங்க தகுதியெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ இறங்கி வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு தானே சொல்றாங்க. ஆமாங்க, அதெல்லாம் வாஸ்தவம் தான். இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, கல்யாணத்தை நீங்க சொன்ன மாதிரியே தள்ளி வச்சுக்கலாம், இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் பண்ணிக்கலாமே. அப்புறம் சம்பந்தி, மூத்த பையனை விட்டுட்டு இளைய பையனுக்கு கல்யாணம் முடிங்கன்னு நாங்களும் சொல்லல. இப்பவே ஐஸ்வர்யாவுக்கும் விஜய்க்கும் நல்ல நாள் பார்த்து சொந்த பந்தங்களை கூட்டி இன்னாருக்கு இன்னார் தான் கல்யாண தேதியை குறிக்காம நிச்சயத்தை பண்ணிடுவோம். பிறகு என்னன்னு பாத்துக்குவோம். நீங்க சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா நீங்க என்னங்க ஒரே புடியா இருக்கீங்க? மூத்தவனை விட்டுட்டு இளையவனுக்கு நிச்சயம் கல்யாணம் போனா மூத்தவனுக்கு மனசு கஷ்டப்படாதே? அதையும் நீங்க பார்க்கணும்ல. ஒரு பெத்த தாயா இருந்து அது எல்லாத்தையும் எங்க அக்கா யோசிக்கும்ல. அவங்களுக்கு இருக்க கவலை எங்களுக்கு புரியாம இல்ல. நாங்க கேக்குறது, இப்பவே நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டா எங்களுக்கும் ஒரு பிடிமானம் கிடைக்கும்ல. சொந்தக்காரங்களுக்கு நடுவுல கணேசன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இன்னார் தான் மாப்பிள்ளைன்னு விஷயம் போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை நீங்க சொல்ற மாதிரி விக்ரம் தம்பி எப்ப ஓகே சொல்றாரோ அப்ப வச்சுக்குவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விட மாட்டானே இருந்தாலே. ஆஹா, நம்ம ரூட்லயே வந்து கேட்ட போடுதுங்களே, பயங்கரமான ஆளுங்க தான். என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? நாங்க எதுவும் தப்பா கேட்கலையே. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். ஆமா, ஜோசியர் சொன்ன நல்ல நாள் எப்ப வருது? நாளை மறுநாள் தாங்க. சரி, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நீங்க போய் வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஐயோ, என்ன அக்கா சரிந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நாங்க கிளம்புறோம். வர்றேங்க. வாங்க, நாங்க போய் வேலையை ஆரம்பிச்சிடுறோம். சரிங்க, வர்றோம். வரோங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.